மலேசியாவில் ஈஸியாக கிடைக்கிற ரோஜா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் இருந்துச்சு ஆரஞ்சு பழம், கொய்யாக்காய், வெள்ளரிக்காய் இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரோஜா செய்ய போகிறோம். அடுத்தது வந்து நம்ம சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன், வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்மளோட சாஸ் பேஸு. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ காஞ்ச மிளகா வந்து பிச்சு பிச்சு கழுவி இப்போ வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெட்டி பிளெண்ட் பண்ண போகிறோம். அந்த சாஸ் பேஸ் கிடைக்கும். அடுப்பில் இந்த சாஸ் பேன் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதான் அந்த சாஸ் பேஸு. அது அந்த காஞ்ச மிளகா வெங்காயம் வந்துச்சுல, அரைச்சோடனே இந்த சாஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் சாஸ் தான். ஸோ தேவையான அந்த கலவை ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து சாய் சாஸ் தேவைப்படுது. இதோடு அந்த சாஸ் இப்போ கொதிச்சிட்ருக்கு தேங்காய் எண்ணெயோட. எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் மெத்த ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். கடையில் நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் மட்டும் ஸ்பெஷலு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சாஸோட இந்து உப்பு போட்டுக்கிட்டோம், சீ சால்ட் போட்டுக்கிட்டோம். சீ சால்ட்னால் இந்து உப்பு. அங்கே பிங்க் கலராக இருக்கும், அது ரொம்ப நல்லது. மினரல் இருக்கும், அயோடின் மினரல் ரொம்ப நல்லது. சாஸ் வந்து கெட்டியானோடனே நான் என்ன பண்ணேன், நோனா தீராம் சாயிரா, இது வந்து வெஜிடேரியன் சாஸு. திக்காயிருச்சு பாருங்கள் சாஸு. இதோடு கொஞ்சோண்டு இந்த சாஸோடு கொஞ்சோண்டு ஹனி கலந்து கட் பண்ண பேஸோடு போடும். எந்த காய்கறியும் நான் வேக வைக்க போகிறது இல்லை. பாருங்கள் எப்படி செய்கிறேன்னா, ஹனி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் உரப்பாக இருக்கும். எனக்கு உரப்பு வேணாம், எனக்கு வந்து மைல்டாக வேணும். உரப்பு வந்து கொஞ்சமாக வேணும், ரொம்ப உரப்பு வேணாம். ஸோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் கிண்டிட்டேன். இது இப்படி சாப்பிட போகிறதில்ல, நட்ஸ் கலந்துக்கிட்டேன்.